கத்திரிக்காய் செடி பூத்துருக்கு. பிஞ்சு விட்டுருக்கு. இதில் கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்குங்க. கற்றாழை செடி, இது கோழிக்கொண்டை செடி. இந்த மாலையிலலாம் இந்த பூ வரும், அதில் உள்ள விதை வச்சு வளர்ந்துருக்கு இந்த செடி. மல்லி செடி, சூரியகாந்தி பூ, இது பூத்து முடிஞ்சிடுச்சு. இது விதைக்காக அப்படி விட்டுருக்குது. செம்பருத்தி, தக்காளி செடி, தக்காளி பூ பாருங்கள். இது மிளகாய் செடி, மிளகாய் பூ வந்திருக்கு. இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது நம்ம கீரை சமைச்சிட்டு அந்த தண்டு அந்த காம்பை நட்டு வச்சாலுமே இந்த செடி நல்லா முளைச்சிரும். கற்பூரவள்ளி, சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு இலையை சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் எல்லாம் சாப்பிட்லாம். சளிக்கு இது சளியை கண்ட்ரோல் பண்ணும். ரோஜா செடிக்கு நம்ம நல்லா உரம் கொடுத்தா நல்லா பூ பூக்கும். இதுக்கு ஆட்டு உரம் போட்டிருக்கனால நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. புதினா, வெத்தலை,